ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஆண்டவர் சியோனை குறித்தும் எருசலேமை குறித்தும் பேசுகிறதான சத்தியங்களை, இந்த அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இப்பொழுது வாசித்த இந்த வசனமானது அது இரண்டு அனுபவங்களை குறித்தும், அந்த சியோனை குறித்தும் அந்த எருசலேமை குறித்தும் நமக்கு குறிப்பிடுகிறதான ஒரு சத்திய வசனம்தான். அதில் முதலாவது சொல்லப்பட்டதான வார்த்தைகள் எருசலேமை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தைகள், எருசலேமுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள். இரண்டாவது கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தையானது அது சியோனை குறித்து சொல்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆண்டவர் எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. எருசலேம் என்று சொன்னால் யார்? எருசலேம் என்று சொன்னால் யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. லேலுயா. எருசலேம் என்று சொன்னால் விசுவாசிகள், தேவனுடைய சபை. தேவனுடைய சபை தான் எருசலேம். ஏனென்றால் அந்த எருசலேமுக்காக அழைக்கப்பட்டவர்கள், அந்த எருசலேமுக்காக அழைக்கப்பட்டவர்கள் தான், அவருடைய தான் எருசலேம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எருசலேமை குறித்து கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இல்லாவிட்டால் இது ஒரு வாக்குத்தத்தமாக கூட நாம் சொல்லலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த எருசலேமுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? முதலாவது அவர் சொல்லுகிறார், எருசலேமே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர் நான் வைக்கிறேன். அப்படியானால் ஜாமக்காரரை குறித்து இந்த சத்தியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஜாமக்காரர் என்று சொன்னால் யார்? ஏன் இந்த ஜாமக்காரரை வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார்? எருசலேமைக்காக எருசலேமை ஜாமம் காக்கிறது யார்? அவருடைய வேலை என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அப்போ எருசலேம் என்பது எழுத்துக்குறி பிரகாரமாக இன்றைக்கு ஒரு பட்டணம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் அறிந்த வண்ணமாக அது இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படுகிறபடினாலே அந்த பலஸ்தீனா நாட்டுக்கும் அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கும் அடிக்கடி யுத்தங்களும் சண்டைகளும் நடைபெறுகிறது என்பது நமக்கு தெரியும். அந்த எருசலேம் அது எழுத்துக்குரிய ஒரு எருசலேம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எழுத்துக்குரிய எருசலேமுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் வசனங்களைப் போல இருந்தாலும் கூட ஆவிக்குரிய பிரகாரமாக மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இந்த அப்போஸ்தல ஐக்கியத்திலே ஐக்கியப்பட்டதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எருசலேமுக்கு நிலாட்டமானவர்கள். இல்லாவிட்டால் தேவனுடைய சபை எருசலேம் சியோனுக்கு நிலாட்டமாய் சொல்லப்படுகிறது, காணப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எருசலேமிலே ஆண்டவர் ஜாமக்காரரை வைக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் எருசலேமிலே ஆண்டவர் ஜாமக்காரரை வைக்க வேண்டும்? அப்படியானால் அந்த ஜாமக்காரருடைய வேலை என்ன? ஜாமக்காரர் என்று சொல்லுகிறதே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் ஆங்கிலத்தில் அது வாட்ச்மேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய இன்னொரு பதத்தை தமிழில் நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் ஜாமங்காக்கள் முன்னுடைய பரம், அவர்கள் விழித்திருப்பவர்கள் என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உத்தரவாதமானவர்கள், அந்த பட்டணத்துக்காக உத்தரவாதம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் எருசலேமுக்கு ஜாமக்காரர்களை போல உத்தரவாதம் உடையவர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் வைராக்கியமாய் கிரியை செய்கிற இந்த கர்த்தர் இந்த எருசலேமுக்காக எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார், அந்த எருசலேமுக்காக எப்படியெல்லாம் தன்னுடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறியும்படியாகத்தான் அதில் ஒரு பகுதி, ஒரு காரியம்தான் அந்த எருசலேமுக்காக ஜாமக்காரரை கர்த்தர் வைக்கிற காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தவர்கள் என்று இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவர்கள் என்பது இது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களே அது வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய ஊழியர்கள், இல்லாவிட்டால் ஆண்டவருடைய நாமத்தை எப்பொழுதும் உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த ஜாமக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதில் ஆண்டவரே சொல்லுகிறார், ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர். எப்படிப்பட்ட ஜாமக்காரர்? ஒரு காலம் மௌனமாயிராத. இப்போ இந்த தென்காசி பட்டணத்துலலாம் அவங்க கூர்க்கா இருப்பாங்க. கூர்க்கான்னு சொல்கிறவங்களுக்கு தெரியும்.
அவங்க என்ன செய்வாங்க? நைட்டும் பகலுமா சைக்கிளில் போயிட்டு அப்படியே என்ன செய்வாங்க சொல்லுங்க? விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் காவல் காக்கிறேன் என்பதை தெரிவிக்கிறதுக்காக அதை விசில் அடிக்கணும். போகிற இடங்கள்லாம் விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அவர்களும் கூட உண்மையாக இருக்கிறது இல்லை என்பது நம்ம எல்லாரும் அறிந்த காரியம்தான். ஆனால் அருமையானே அவருடைய உத்தரவாதத்தை அறிந்து அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே இந்த சாமம் காக்கிறவர்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமைதான். அப்போ சாமம் காக்கிற என்பது ஒரு பதிலே தேவனுடைய ஊழியர்களை தான் அது வெளிப்படுத்துகிறது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள். அது எருசலேமுக்கு கர்த்தர் அந்த சாமம் காக்கிறவர்களை வைக்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரருடைய வேலை இல்லாவிட்டால் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட ஒரு ஊழியருடைய வேலை என்னவென்றால் அவர்கள் எருசலேமை சாமம் காக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் காவல் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அதுக்காக விழித்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் அந்த எருசலேமை குறித்ததான ஒரு உத்தரவாதத்தை அந்த சாமக்காரருடைய கையில கொடுத்திருக்கிறார். அந்த எருசலேமுக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு, அந்த எருசலேமுக்கு எந்த விதமான ஒரு நஷ்டங்கள் நாசங்கள் வராதபடிக்கு, அந்த எருசலேமை எந்த விதத்திலும் சத்துருக்கள் வந்து மேற்கொள்ளாதபடிக்கு, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் வருமே ஆனால் அதை குறித்ததான எச்சரிப்புகளும் அதை குறித்ததான காரியங்களும் அறிவிக்க வேண்டியது இந்த சாமக்காரனுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் இந்த சாமம் காக்கிறவர்கள் அமைதலாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்கிற கடந்த நாள் கூட அந்த கவர்மெண்ட் ஹாலிடேயில் உபவாசம் வைத்துக்கிட்டேன். சிலர் நினைத்திருப்பீங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என்ன நினைத்திருப்பீங்க? கிடைக்கிறது ஒரு நாள், அந்த ஒரு நாள் இந்த ஊழிக்காரங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஜபம் வச்சுக்கிட்டு எங்களை உயிரை வாங்குறாங்க அப்படின்னு கூட நீங்கள் சிலர் யோசித்துருக்கலாம். கிடைக்கிற ஒரு நாள் கூட சும்மா விட மாட்டேங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளும் கூட்டத்துக்கு வாங்குறாங்க. ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள். கவர்மெண்ட் ஹாலிடே ஏதாவது இடையில வந்துச்சுன்னா அதுலேயும் ஜபம் வைத்து அந்த ஜபத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அருமையானே, இதை ஏன் நாங்கள் செய்கிறோம்? எங்களுடைய வேலை ஜாமம் காக்கிறது எங்களுடைய வேலை. நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. நாங்கள் மௌனமாக இருந்தால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அந்த பட்டணத்தின் மேலே வருகிற அழிவு குறித்துதானே அந்த இரத்த பலி எங்கள் மேலே வரும். அப்போ எருசலேமை காவல் காக்கும்படியாக ஜாமக்காரர்களை போல கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அப்படியானால் உங்களை காவல் காக்கும்படியாக, உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணும்படியாக, உங்களுடைய ஜீவங்களை குறித்து, ஆவிக்குரிய உங்களுடைய ஜீவங்களை குறித்து உத்தரவாதம் எடுக்கும்படியான ஒரு ஊழியத்தை தான் கர்த்தர் எங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எழுத்துக்குறி பிரகாரமாக உங்களுடைய எழுத்துக்குரிய தேவைகளுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, வியாபாரத்துக்காக, இல்லாவிட்டால் உங்களுடைய வேறு எந்த காரியங்களுக்காக மற்றவங்க உங்களுக்கு புத்தி சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்தான உத்தரவாதம் வேறு யார் இடத்துல இல்லை. அது கர்த்தர் எங்களுடைய கையில் தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு உண்மையான ஆவிக்குரிய ஜீவித்தை வாஞ்சிக்கக்கூடிய தேவனுடைய ஜனமாக ஒரு எருசலேமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஜாமக்காரருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து தான் ஆக வேண்டியது அவசியம். ஏன் இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்திக்க கூடாது. ஒரு ஜாமக்காரன் அந்த பட்டணத்தை குறித்து தான் எவ்வளவு விழிப்பும் எவ்வளவு உத்தரவாதம் உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும் போது அதை விளங்கிக் கொள்ளலாம். இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் அந்த சாமங்காக்கிறவர்கள் அந்த பட்டணத்தை குறித்து இல்லாவிட்டால் தங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதான அந்த ஊரை குறித்து அவர்கள் ஒரு உத்தரவாதம் உடையவர்களாக இல்லாவிட்டால் அந்த பட்டணத்தில் எத்தனையோ அழிவுகள், நாசமோசங்கள் சம்பவிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களில் இந்த தென்காசி பட்டணங்களில் குறுக்காக்கள் சுற்றி கொண்டே போய்கொண்டே இருக்கிறாங்க. ஏனென்றால் வீணான பிரச்சனைகள் இடம் உண்டாகக்கூடாது. வீடுகளில் கொள்ளை பயிர் விடக்கூடாது, கொலை குற்றங்கள் சம்பவிக்கக்கூடாது, எந்த விதமான சமூகத்தில் எந்த விதமான சட்டத்துக்கு மாறான புறமான காரியங்கள் ஒன்றும் நடைபெறக்கூடாது என்பதுக்காக தான் அவங்க சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசில் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ நாங்களும் கூட என்ன செய்கிறோம்? ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவங்களை நாங்கள் உத்தரவாதம் பண்ணும்படியாக அதுக்கேற்ற விதங்களை நாங்கள் உங்களை புத்தி சொல்லுகிறவர்களாகவும், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாகவும், சில நேரங்களை கடிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும், கண்டனம் பண்ணக்கூடியவர்களாகவும் கூட நாங்கள் சில நேரங்கள் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஆத்மாக்களை குறித்து இல்லாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவங்களை குறித்த ஒரு உத்தரவாதத்தை தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறதானே அந்த சாமங்காக்கர்களை போல இருக்கிற எங்களுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஜெபிக்கிறது இல்லை, ஏன் கூட்டத்துக்கு வர்றதில்லை, ஏன் உபவாசம் எடுக்கிறது இல்லை, ஏன் ஆராதனைக்கு வர்றதில்லை என்கிற கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் எங்களிடத்துல இருக்கு. ஏன்னா அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் எங்களுடைய கையில கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஒரு உண்மையாக எருசலேம் எனக்கு வேண்டும், எருசலேமுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நேசித்து கர்த்தர் அந்த சாமக்காரர்களை இல்லாவிட்டால் சியோனுக்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்களை தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உண்மையாக மனப்பூர்வமாய் ஒத்துக்கொள்வீர்களானால், இல்லாவிட்டால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால், நிச்சயமாக இப்படிப்பட்டதான ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும்
நீங்கள் செவி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனபடினாலே ஒரு காலம் அந்த ஜாமக்காரன் மௌனமா இருக்கக்கூடாது. அவன் தூங்கி விட்டான்னு சொன்னால் அந்த பட்டணத்தில் அநேக பிரச்சனைகள் இடம் உண்டாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவித்திலும் கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்மில் அநேக பலவிதமான அழிவுகள் நாசமோசங்களை சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த ஜாமக்காரர்களை போல ஊழியர்காரர்களை தேவன் நம்மை நேசித்து தந்திருக்கிறார். எழுத்துக்குறி பிரகாரமாக உங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் பண்ணுகிறது இல்லை, ஆனால் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் உங்களுடைய ஜீவித்தை குறித்து நாங்கள் அதிக உத்தரவாதம் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நீங்கள் கூட்டங்களுக்கு வராதது குறித்தும், உபவாச ஜெபங்களுக்கு வராதது குறித்தும், ஆராதனைகளுக்கு வராதது குறித்தும், வேதபாட கூட்டங்களுக்கு வராதது குறித்தும் நாங்கள் உங்களிடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் மௌனமா இருக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாய் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறீங்க, சில நாய் வளர்க்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது எதுக்காக? அது காவல் காக்கிறதுக்காக. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே தான் இருக்கும். ஆண்டவருக்குமே அது அமைதியாக இருக்கும் என்று சொன்னால் அது அந்த வீட்டில் இருந்து பிரயோஜனமே இல்லை. ஒரு சேவல் இருக்கு என்று சொன்னால் அது அதிகாலையில் கூவ வேண்டியது அது அவசியம். அது மேல் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் அதிகாலையில் ஒரு 3 மணியோ 4 மணியோ 5 மணி ஆனால் அது கூவ வேணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது அதாவது கர்த்தர் கொடுத்த உத்தரவாதத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஆனபடினாலே கர்த்தர் எங்கள் இடத்துல சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறபடினால அந்த உத்தரவாதங்களை நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை அந்த விஷயத்தில் நாங்கள் 100% உண்மையாக இராமல் இராவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு 75% நாங்கள் ஆண்டருக்கு முன்பாக உண்மைகளாக இருக்க வேண்டும். ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். 100% உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அந்த 100% உங்களுடைய காரியங்களை குறித்து உண்மையாக இருக்க முடியுது இல்லை. சூழ்நிலைகள் சில சந்தர்ப்பங்களில் அப்படிப்பட்ட உத்தரவாதங்களை எடுக்க முடியாமலும் கூட போய்விடுகிறது. ஆனபடினால் அருமையானே, இந்த சாமங்காக்கிறவர்கள் தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் சாமங்காக்கர்களாக தந்திருக்கிறார். இந்த எருசலேமை பாதுகாக்கும்படியாகத்தான் இந்த சாமங்காக்கிறவர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த சாமங்காக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்கள். 21ஆம் அதிகாரம். ஆண்டவரை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 21ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? சாமக்காரரை வைக்க வேண்டும். அப்ப சாமக்காரனுடைய வேலை என்ன சொல்லுங்க? அவன் என்னத்தை காண்கிறானோ அதை அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை குறித்து, ஒரு சகோதரனை குறித்து, ஒரு சகோதரி குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் சொன்னால் அந்த காரியத்தை நாங்கள் அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது, உங்களுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்கிறது, நீங்கள் அதுக்காக ஜெபிங்க, உபவாசம் எடுங்க, ஆண்டுடைய சமத்துக்கு வாங்க, உங்களுடைய ஜெபங்களை ஸ்திரப்படுத்துங்க, உங்கள் ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பிக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஆலோசனைகளை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கோம். எழுத்துக்குறி பிரகாரமாக இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகத்தில் குடும்ப வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களுக்காக எத்தனையோ இடங்களில் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இன்றைக்கெல்லாம் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அநேகருக்கு அது தெரியும். உலக பிரகாரமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துவிட்டால் மனநல மருத்துவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. குடும்பத்தில் பிரிவினைகள், குடும்பத்தில் சண்டைகள், குடும்பத்தில் போராட்டங்கள், உலக பிரகாரமான ஜனங்களுக்குள்ளே அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவங்களை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்படியானால் எழுத்துக்குரிய காரியங்களை குறித்து, எழுத்துக்குரிய ஒரு குடும்ப வாழ்க்கை குறித்து, அவர்களுக்குள்ள பிரிவினைகள், நஷ்டங்கள், குடும்பத்தில் ஒரு எந்த விதமான மீறுதல்கள் வரக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களா இருப்பார்கள் சொன்னால், ஆவிக்குரிய ஊழியங்களை குறித்து செய்கிற நாங்கள் எவ்வளவு உத்தரவாதம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அந்த 100% உத்தரவாதம் எடுத்தோன்னு சொன்னால் இங்கே யாருமே உட்கார்ந்துருக்க முடியாது. இந்த சபையில் நாங்கள் 100% உத்தரவாதத்தை எடுத்து நாங்கள் கிரியை செய்வோம் என்று சொன்னால் இந்த சபைக்கு அநேகர் வரவே மாட்டீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேற வேலையே இல்லை இவங்களுக்கு அப்படின்னு ஓடி போயிடுவீங்க. ஆனால் நாங்கள் ஒரு 50% கூட உங்களுக்காக கிரியை செய்கிறது இல்லை. ஆனால் இதுக்கே இந்த ஊழியக்காரங்க நம்முடைய செபங்களை வச்சுக்கிட்டு நம்மளை விட மாட்டேங்கிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அருமையானவர்களே, நீங்கள் இப்பொழுது இதெல்லாம் கஷ்டமாகத்தான் தெரியும். எழுத்துக்குரிய காரியங்களை நீங்கள் அதிகமாக இடம் கொடுக்கிறபடினாலே ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் ஜெபங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் உத்தரவாதம் எடுக்க முடியாமல் வர முடியாமல் நீங்கள் இருக்கிறபடினாலே இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் போல தான் இருக்கும். உட்கார்ந்து ஜெபிங்க, ஜெபங்களுக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, வேதபாட கொடுத்து வாங்க, ராத்திரி கொடுத்துக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, கன்வென்ஷனுக்கு வாங்க, முழுவதும் ஜெபத்துக்கு வாங்க, இன்னைக்கு வாலிபர் கூட்டருக்கு வாங்கன்னு சொன்னால் கிடைக்கிற ஒரு நாளாவது உருப்படியாக ரெஸ்ட் எடுக்கலான்னா விட மாட்டேங்கிறாங்க. கிடைக்கிற ஒரு நாளில் உருப்படியாக ரெஸ்ட் எடுக்கலான்னா விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உங்களை அப்படி தான் நினைப்பீங்க. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை எப்படியா இருக்குது. ஆனால் எங்கிடத்தில் ஒரு கர்த்தர் ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறாரே,
அப்போ அந்த உத்தரவாதத்துக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் கர்த்தருக்கு பதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அருமையானே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு சில காரியங்களை பேசினார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசினார். அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ சொல்றத நீ சொல்லு. அது கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. அவங்க கலந்து விட்டார் என்பது எனக்கு தெரியும். அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க, இதுக்கு எதிர்த்து நிற்பாங்க. வெளியே முறுமுறுக்காவிட்டாலும் இருதயத்தில் முறுமுறுத்துட்டு வீட்டில் போய் பேசிட்டு இருப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அவங்க கலக விட்டார். ஆனால் அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என்ன செய்ய சொல்லுங்க, நீ சொல்ல வேண்டியதே சொல்லு என்று சொல்லி எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னார். அந்த வசனம் வாசிங்க எடுத்து. எசேக்கியேல் 2:7. கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி. எசேக்கியேல் புத்தகம் 2:7 வசனத்துல கலகக்காரராய் அவர்கள் கேட்டாலும் சரி. நீங்க எல்லாம் கலகக்காரன்னு நான் சொல்லவில்லை. ஆனா எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்படி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்றார், உங்களை குறித்து சொல்லப்படவில்லை. ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி யாராக இருக்கிறது தெரியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் தேவ வைத்தோடு காணப்படுவீங்க. ஆனால் நீங்கள் இந்த தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்குள்ள பலவிதமான முறுமுறுப்புகளும் முறையிடுதல்களும் பலவிதமான கேள்விகளும் பலவிதமான எதிர்த்து போராடுகிற இருதயத்தில் போராடி கொண்டிருக்கிற சில சுபாவங்களும் உங்களிடத்தில் வந்து போராடி கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக, அந்த மேய்ப்பனுக்கு விரோதமாக, அந்த மோசைக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க, இரண்டகம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க, அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவங்களாக முறையெடுக்கிறவங்களாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எரேமியாவினுடைய நாட்கள் வரும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்கிறார், அவங்க கலகு விட்டார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ சொல்ல வேண்டியது நீ சொல்லிடு. அப்படியானா அந்த உன் மேல வர வேண்டியதான ரத்த பலிக்கு நீங்களாக்கப்படுவாய். அல்லேலூயா. ஒரு துன்மார்க்கனை பார்த்தோ இல்லை ஒரு சன்மார்க்கனை பார்த்தோ அவனுடைய துன்மார்க்கத்தை குறித்து நீ சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ துன்மார்க்கத்தில் இப்படி இருந்தால் நீ துன்மார்க்கத்தில் செத்து போய் விடுவாய் என்று நீ சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ துன்மார்க்கனை பார்த்துட்டு நீ அப்படியே பூசி வந்துட்டு அப்படியே பாலிஷ் பண்ணிட்டு போகக்கூடாது. நீ துன்மார்க்கனை பார்த்து துன்மார்க்கன்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பாவி பார்த்தா பாவிட்டு தான் சொல்ல முடியும். ஒரு மீன் வைக்கிறவன் பார்த்தா என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லுவான்? அவன் மீன் வைக்கிறவன், அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? என்ன சொல்லி கூப்பிடுவான்? மீன்காரான தான் கூப்பிடுவீங்க. வேற ஏதாவது பேர் வச்சு கூப்பிடுவீங்களா? இல்லை ஒரு காய்கறி விற்கிறவரான், அவரை அப்படியே கூப்பிடுவீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற ஏதாவது ஒரு மெடிக்கல் இருக்காரு, அவங்களை என்ன சொல்லுவோம்? அவங்கள அதுக்கு வெற்ற விதங்களை நாம் கூப்பிடுக்கிறோம். ஆனால் அப்படி நான் அருமையானே, நம்முடைய சுவாவங்கள் நம்முடைய ஜீவிகள் எப்படி இருக்கிறோம் அதுக்கேற்றதான் ஒரு பெயர் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் தான் கர்த்தர் சொல்கிறார், அவங்க கலக விட்டார் என்று சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக, தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கலகம் செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை, நீ சொல்லிடு. அந்த ரத்த பலி உன் மேல வராது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால அந்த சாமக்காரர்கள் அமைதலாக இருக்கக்கூடாது. ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர் நான் உனக்கு தருகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு காலம் அவங்க மௌனமா இருக்க மாட்டாங்க, அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஜெபம் பண்ணியா, வேதவாசியா, கூட்டத்துக்கு போனியா, இதுதான் கேட்பாங்க. நீங்கள் ஊழிக்காரங்கிறதுல வந்தால் நாங்கள் இதைத்தான் கேட்போம். எழுத்துக்குரிய காரியங்களாக நீங்கள் மற்ற காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எழுத்துக்காரி குறிங்களை குறித்து உங்களுடைய பெற்றார்களுடைய உற்றார் உறவினர்கள் அவங்கெல்லாம் கேட்பாங்க. வேலை கிடைச்சதா இல்லை மற்ற காரியங்களை குறித்து அவங்க விசாரிப்பாங்க. நாங்களும் கூட அதுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம். அதுக்காக நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். ஆனால் அதிகமாக எழுத்துக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ண முடிகிறதில்லை. ஆனபடி நான் அருமையானே, நாங்கள் ஜாமங்காக்கிறவர்களை போல் வந்து கர்த்தர் எங்களுக்கு எடுத்து தந்ததான அந்த உத்தரவாதமான ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம். அதில் முதலாவது அந்த ஜாமக்காரன் செய்ய வேண்டிய வேலை, அவன் காண்கிறத அவன் அறிவிக்க வேண்டும். ஒருவருடைய ஜீவியத்தில் என்ன இருக்கிறதோ அதை காணும் போது, கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதர் இப்படி சொல்லிட்டாரே, இல்லை அக்கா என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, நீங்கள் யாரும் யோசிக்கக்கூடாது. உங்களுடைய நிலவரத்தை பார்த்து அவங்க சொல்லும்போது, அந்த நிலவரத்தை பார்த்து நான் சொல்லும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேணும். நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஜெபிங்க என்று சொல்லும்போது அது எங்களுடைய சாமக்காரனுடைய வேலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், பரீட்சைகள் வரும். நீங்கள் இப்படி அமைதியாக இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் வந்தால் மௌனமாக இருக்காதீங்க, ஜெபிங்க, உபவாசிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க, முழங்கால் படியிடுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படிலாம் நாங்கள் சொல்லிக் கொடுது எதற்காக? உங்களுக்கு வருகிறதான அழிவுகளிலிருந்து உங்களை தப்புவிக்கிறதுக்காக தான். அல்லேலூயா. அந்த எருசலேமை அழிக்கும்படியாக, அந்த எருசலேமை கொள்ளையடிக்கும்படியாக சத்துருக்கள் அதை சுட்டரிக்கும்படியாக வரப்போகிறார்கள். ஆனபடினாலே அந்த அழிவிலிருந்து அந்த எருசலேம் பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக
கர்த்தர் அந்த மௌனமாயிராதே, ஒரு கால மௌனமாயிராதே ஜாமக்காரரை அந்த பட்டணத்துக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மௌனமாயிருந்தே அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எருசலேம் பிடிக்கப்பட்டு போனது. அருமையானே, 7 நாட்களிலே அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போனது. அந்த பிள்ளைகளுடைய நாட்களிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போனது. அது சவுலுடைய நாட்களில் அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க தேடாம போய்விட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களே ராஜாக்களாய் அபிஷேகம் பண்ணுகிறது எதற்காக? ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. உத்தரவாதம் எடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் அவர்களை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். சங்கீதக்காரன் 2ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், சியோனிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். எதுக்காக ஆண்டவர் ஊழியக்காரர்களை சபையில் அபிஷேகம் பண்ணி எதுக்காக வைக்கிறார்? அந்த சபை குறித்து ஒரு உத்தரவாதம் எடுக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை, ஒரு சியோனுடைய அபிஷேகத்தை, ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அபிஷேகமானது உங்களுக்காக மௌனமாயிராமல் அது கிரியை செய்து கொண்டேதான் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கு வரைக்கும் அது கிரியை செய்யும். சவுலுடைய நாட்களிலே சவுல் அந்த அபிஷேகத்தை அவன் நஷ்டப்படுத்தினான். அவன் ஒரு ராஜா, அந்த நாட்டுக்காக அவன் உத்தரவாதம் பண்ணி இருக்க வேண்டும். ஆனால் அவன் உத்தரவாதம் பண்ணவில்லை. அந்த பெலிஸ்திய ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். அதுக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ராஜா இப்பொழுது பின்வாங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய நாமத்தை நம்பி அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை அவன் ஜெயித்து அவனை வெட்டி கொன்று ஆண்டவருக்கு மகிமை உண்டான இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்தான். அருமையானவர்களே, அது அபிஷேகத்தினால கிரியை செய்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. ஆனபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த சாமக்காரர்களை வைக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். மாத்திரமல்ல, இந்த சாமக்காரர்கள் அவர்கள் காண்பதை சொல்லத்தான் வேண்டும். சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறதும் கேளாமல் இருக்கிறதும் அது உங்களை பொறுத்ததான ஒரு காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அந்த எரேமியாவின் புஸ்தகம்னு நினைக்கிறேன். அது இந்த துன்மார்க்கனை பார்த்து, அது எரேமியாவின் எசேக்கியேலியா, நீ துன்மார்க்கனை பார்த்து உன்னுடைய துன்மார்க்கத்திலே எதுல? எசேக்கியேல் 18:21. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கத்தில் சாகிறது அது எனக்கு பிரியம் அல்ல. ஒருவன் துன்மார்க்கன் சொன்னால் அவன் துன்மார்க்கத்திலேயே சாகிறது அது எனக்கு பிரியம் இல்லை. ஒரு பாவின்னு சொன்னால் அவன் பாவத்திலேயே சாகிறது எனக்கு பிரியம் இல்லை. ஒரு குடிக்காரன்னு சொன்னால் அந்த குடியிலே குடித்து சாகிறது எனக்கு பிரியம் இல்லை. ஒரு வேறு ஏதாவது விதமான அடிமைத்தனங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு மனுஷன் அந்த அடிமைத்தனத்திலே சாகிறது எனக்கு பிரியம் இல்லை. அவன் அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு நீதிமானாய் ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்து அவன் மரிக்க வேண்டும். அப்படி ஆனால் அவனுடைய ஆத்மா என்னுடைய சமூகத்துக்கு வரும். ஆனபடினாலே நீ அவனை துன்மார்க்கனை பார்த்து நீ துன்மார்க்கத்தனத்தை நீ சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இது கர்த்தர் இந்த சாமக்காரனுக்கு கொடுக்கிற ஒரு உத்தரவாதமாக இருக்கிறது. இதை காண்கிறது நீ சொல்ல வேண்டும். இதை கஞ்சாலியாக விடக்கூடாது. ஆனபடினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபங்கள் எழுதும் கூட சொல்லுகிறார், நீ அவர்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு அவர்களுக்கு நீ புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். சில இடங்களில் நீ சபை நடுவிலே சிலரை கண்டிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சில இடங்களில் நீ போதக சமர்த்தனாக இருந்து உன்னுடைய போதகத்தினாலே சிலரை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இது ஆண்டவர் கொடுத்ததான உத்தரவாதங்களை இது வெளிப்படுத்துகிறது. ஆனபடினாலே உத்தரவாதமானவர்கள் ஆவிக்குரிய ஜீவங்களை கொடுத்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் இந்த உத்தரவாதங்கள் அவர்கள் இருக்கிறபடினாலே அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை காண்கிறதை சொல்லுவார்கள், காண்கிறதை கண்டிப்பார்கள், காண்கிறதை குறித்து புத்திமதி ஆலோசனை கொடுப்பார்கள். ஆனால் அதை நீங்கள் கேட்டு அதை உங்களுடைய ஜீவங்களை சீர்படுத்திக் கொள்கிறது வேண்டியது உடைய கடமை. நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் தேர்ந்தவர்கள் அல்ல, நம்ம எல்லாரும் வளர்ந்தவர்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களையும் எழுதுகிறார். ஆனபடினாலே பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக அழைக்கப்பட்ட நம்முடைய ஜீவியத்தில் எத்தனையோ புத்தியினங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ குற்றங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உத்தரவாதமான ஊழியர்களே, சாமங்காக்கிறதான ஊழியர்களை வைத்து கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனபடினாலே அந்த சாமங்காக்கரோடு செய்கிற அந்த ஊழியங்கள் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறதான காரியங்களை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களாக, உணர்வுடையவர்களாக, எச்சரிப்புடையவர்களாக இருந்து அவைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானே, அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனங்களை வாசிங்க. தூமாவின்
ஜாமக்காரன் சேரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனை இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது சாமங்காக்கரன் செய்ய வேண்டிய வேலை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் மௌனமா இருக்கக்கூடாது. இரண்டாவது, அவர்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் காண்கிறத அவர்கள் அப்படியே சொல்ல வேண்டும், கண்டிக்க வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, அந்த சாமக்காரனுடைய ஊழியம் என்ன, அந்த சாமக்காரன் செய்ய வேண்டியதான வேலை என்ன, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாமக்காரனை பார்த்து கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, நீங்கள் கேட்க மனதாக இருந்தால் திரும்பி வந்து கேளுங்க. இப்போ சாமக்காரர் சொல்லுகிறார், விடியற்காலம் வருது, ராக்காலம் வரப்போகிறது, நீ என்ன செய்ய போகிற? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, விடியற்காலம் என்று சொல்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும், ராக்காலம் என்று சொல்லுகிறது அதுக்கு பிற்பாடு வரப்போகிற பயங்கர உபத்திரவத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவ ஜனங்களாக இருக்கிற, எருசலேமுக்காக அழைக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நம்மளே எத்தனை பேர் இந்த விடியற் காலத்தை குறித்தும் இந்த ராக்காலத்தை குறித்து எவ்வளவு விழிப்புணர்வர்களாக, எவ்வளவு தரிசனமுடையவர்களாக இருக்கிறோம்? நீங்கள் கேட்க மனதுள்ளவர்களாக இருந்தால் திரும்பவும் வந்து நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அதிசமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் அறிவியல் ரீதியிலே, விஞ்ஞான ரீதியிலே எத்தனையோ காரியங்கள் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த பூமியானது அக்கினிக்கரையாக வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கேற்ற எத்தனையோ ஆயத்தமான காரியங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி அக்கினிக்கரையாக மாறும் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். சோதம் குமார பட்டணத்தில் இருந்து அக்கினி போல ஒருவேளை ஆண்டவர் அக்கினி அனுப்புவாரா என்று சொன்னால் அப்படிப்பட்ட அக்கினி இல்லை. ஆனால் இந்த உலகத்திலேயே மனுஷர்கள் செய்கிற செயற்கையான காரியங்கள் மூலமாக ஒரு தேவனுடைய அக்கினி இந்த பூமியை அழிக்கக்கூடியதாக மாறுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல இடங்களிலே பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கும் பல நாடுகளுக்கும் இந்த கல்ஃபில் இருந்து கேஸ் கொண்டு வர்றாங்க. இப்போது சிலிண்டர் கேஸ் வந்து இப்போ பைப் லைன் போட்டு கொண்டு வராங்க. ஒரு பைப் லைன் கொண்டு வந்து எல்லா வீடுகளுக்கும் பைப் லைன் கேஸ் கொடுக்க போகிறாங்க, கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அதுக்கேற்ற எல்லா ஆயத்தங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கு. ஒருவேளை ஒரு வீட்டில் கேஸ் வெடிச்சா என்ன சம்பவிக்கும் யோசித்து பாருங்க. கேஸ் வந்து கல்ஃபில் இருந்து சவுதி அரேபியாவிலிருந்து பைப்பு போட்டு கொண்டு வரான் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வழியா. பாகிஸ்தானில் ஒரு குண்டு போட்டான்னா அந்த கேஸ் என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன சம்பவிக்கும்? இல்லை ஒரு வீட்டில் சிலிண்டர்லாம் சில இடங்களில் புத்தீனமாக அவங்க யூஸ் பண்ணுறதுனால வெடிச்சது. அப்போ ஒரு வீட்டில் கேஸ் கனெக்ஷன் வெடிச்சுன்னு சொன்னால் அந்த கேஸ், அந்த ஃபயர் எங்கே போய் டச் பண்ணு சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடிச்சிருச்சு, அது எங்கே போய் டச் பண்ணும்? அது சவுதி அரேபியாவில் போய் தீ எரியும். அவ்வளோ சீக்கிரத்தில் எரியும். இது ஒரு பகுதி. கூடங்குளத்தில் யுரேனியத்தில் அணு மின் உலை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்காங்க. இப்போ கரண்ட் தயாரிக்கிறதுக்காக யுரேனியம். யுரேனியத்தில் பயங்கரமான பவர் இருக்குது, எரிக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த யுரேனியத்தை நீங்கள்லாம் கேட்டது, நான் கேட்காத காரியங்கள் நான் சொல்லலை, நான் கேட்டதான சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் உணர்வுக்காக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதபாட கூட்டத்தில் கூட அந்த யுரேனியங்களை குறித்து தானே அந்த பிரதர் பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரசமனதான பிரதர், அதனுடைய ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சுகள் எந்த அளவுக்கு போய் ஜனங்களை பாதிக்கும் என்று சொல்லி அந்த ஜப்பான் தேசத்தில் போட்டதானே இந்த கிராசிமா நாகசாவியா அந்த ஊரில் போட்டதானே அந்த அணு பாம்பில், ஆட்டோ பாம்பில் இன்றைக்கு வரைக்கும் அநேகருடைய சரீரத்தில் பிறக்கிறதான குழந்தைகள் கை ஊனமாக, அவயங்கள் ஊனமாக தான் பிறந்துட்டு இருக்கு, கால் ஊனமாக. அதனுடைய ரேடியேஷன் தன்மை அவ்வளோ பவராக இருக்குது. ஒரு மனுஷனுடைய சரீரத்தை அப்படியே உருக்கக்கூடிய ஒரு பவர் அந்த யுரேனியம் ரேடியேஷனில் இருக்குது. அப்போ இதெல்லாம் இன்றைக்கி ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, ரஷ்யாவில் ஒன்று வச்சுருக்காங்க, அங்கங்கே வச்சுருக்காங்க. ஒரு பாம் எவனாவது தீவிரவாதி போட்டான்னா அது முழு இந்தியாவையும் அழிக்கும். இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ உலகம் வந்து அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. எருசலேம் பட்டணத்தை சுட்டரிக்கிறதுக்காக சத்துருக்கள் வரப்போகிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அதை குறித்து தானே காரியங்களை சொல்லும்படியாக ஆண்டவர் வச்சு உணர்த்தினார், எச்சரித்தார். ஆனால் அவங்க அதை குறித்து உணர்வடையவில்லை. எருசலேம் சத்துருக்கள் கையிலே பிடிக்கப்பட்டு போனது. எல்லாவற்றையும் கொள்ளையாடி போய்விட்டாங்க. அந்த பட்டணத்தை சுட்டெரித்தாங்க. ஆனால் அதான் நெகேமியா அழுது புலம்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலவரம் என்ன? ஒரு விடியற்காலம் வருகிறது, ஒரு ராக்காலமும் வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
அந்த எருசலேம் பட்டணத்திலே எருசலேமுடைய தேவாலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்குரிய எல்லா ஆயத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அங்கு செய்ய வேண்டிய எல்லா பணிமுட்டுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சீக்கிரத்திலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதில் ஒரு ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நிலாட்டமான காரியங்கள். அது மாத்திரமல்ல, அந்தி கிறிஸ்துவுடைய ஆளுகைக்கு அதுக்கு எடுத்துக்காட்டான காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே நம்முடைய இந்தியாவில் கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சிட்டிசன் கார்டு கொடுக்கறதுக்காக, இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்று சொல்லுகிறதுக்காக கார்டு கொடுக்குறாங்க. எல்லாரும் இப்போ அந்த சென்சஸ் எடுத்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய டீச்சர்ஸும் கூட அநேகர் போய் அதை சென்சஸ் எடுத்தாங்க. எல்லாத்துக்கும் கார்டு கொடுக்க போகிறாங்க. அது கார்டு கொடுத்து எல்லாரையும் என்ன ஒரே கண்ட்ரோலில் கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரையும் நோட் பண்ணக்கூடிய நிலவரத்துக்கு எல்லாரையும் கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்ததான நிலாட்டமான காரியம். ஒரு உபத்திரவ காலம் வரப்போகிறது. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகையானது உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே வரப்போகிறது. அருமையானே, அந்த ஜாமக்காரன் சொல்கிறான், இதோ விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, நீங்க கேட்க மனதா என்ன திரும்ப வந்து கேளுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். உங்கள் எத்தனை பேருக்கு அந்த ராக்காலத்தை குறித்து, அந்த விடியற்காலத்தை குறித்த தரிசனம் இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளையே, விடியற்காலம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்ததான காரியம். எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் நானும் அவரை சந்திப்பேன் என்கிற நிச்சயமடைவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மரணமானாலும் ஜீவனமானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் போய் சேருவேன் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களில் எத்தனை பேருக்குள்ளே காணப்படுகிறது? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ ஜாமக்காரன் சொல்கிறான், விடியற்காலம் வருகிறது, இயேசு அதி சீக்கிரம் வெளிப்பட போகிறார். நமக்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டு சபை ஆகிய புதிய எருசலேம் ஆகிய மனவாட்டியை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இயேசு வரப்போகிறார். புதிய எருசலேம் ஆகிய அந்த வருஷ நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வர கண்டேன் என்றும், அது தன்னுடைய மனவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியை போல இருந்தது என்றும் எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீதான் அந்த எருசலேம். புதிய ஏற்பாட்டு சபை நீதான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீதான் அந்த மனவாட்டி. ஓ எருசலேமே, உனக்காகத்தான் இந்த ஜாமக்காரனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜாமக்காரனுடைய சத்தத்தை நீ கேட்கிறாயா? ஓ, இந்த ஜாமக்காரனுடைய சத்தம் உன்னுடைய செவிகளை துணிக்கிறதா? உன்னுடைய ஆத்மாவை குறித்து உத்தரவாதத்தோடு, ஆவிக்கு நிச்சயத்தை குறித்து உத்தரவாதத்தோடு, உன்னை கர்த்தருடைய வழிக்கு கொண்டு போகிற உத்தரவாதத்தோடு இந்த ஜாமக்காரன் அலைகளை கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் இந்த ஜாமக்காரனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள்? ஜாமக்காரன் ஒரு காலம் மௌனமாயிராதே, இந்த ஜாமக்காரரை நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னாரே. ஒருவேளை இந்த ஜாமக்காரன் மௌனமாயிருப்பாயானால் உங்களுடைய நிலவரம் என்ன? ஒரு காலம் அந்த மௌனமாயிராதற்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜாமக்காரன் மௌனமாயிருந்திருப்பானால் நம்முடைய நிலவரம் என்ன? இந்த கால வீரலை நாம் உணர்வோமாக. இயேசுவினுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படி நம்மை தாழ்த்துவோமாக. நம்முடைய ஜீவியங்களை நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடுவோம். அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை அறிக்கை செய்வோம். மனஸ்தாபப்பட்டு விட்டுவிட வேண்டிய காரியங்களை மனஸ்தாபப்பட்டு விட்டு விடுவோம். தீர்மானங்களை எடுப்போம். இனி காலம் செல்லாது. இதோ ஒரு விடியற்காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ராக்காலம் வரப்போகிறது. ஒரு பயங்கரமான மகா உத்தரவ காலம் இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உத்தரவ காலத்திலே எத்தனையோ அடிமைத்தனங்கள், எத்தனையோ அடிகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சிக்ஷைகள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துக்காக இந்த பூமியிலே இந்த சமாதானம் இந்த காலத்திலே சமாதானமாய் சந்தோஷமாய் இளைப்பாறலாய் ஜீவிக்க முடியாவிட்டால் அந்த உபத்திரவ காலத்தில் நம்முடைய நிலவரம் என்ன? கிருபையின் காலத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாவிட்டால் அந்த மகா உபத்திரவ காலத்திலே நம்முடைய நிலவரம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளையே, காலாட்களோடு உன்னால் ஓட முடியாவிட்டால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடப் போகிறாய்? ஒரு விடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது, ராக்காலமும் வருகிறது. இந்த ஜாமக்காரன் சொல்லுகிறான், விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, உங்களுக்கு நீங்கள் கேட்க மனதா இருந்தால் திரும்பி வந்து கேளுங்கள். ஒரு ஜாமக்காரனுடைய சத்தம் உங்கள் மத்தியிலே துணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஜாமக்காரனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய மேல், உங்களுடைய ஆத்மாவின் மேல் உத்தரவாதம் உடையவராக, கரிசனையுடையவராக, சீயோனுக்காக, எருசலேமுக்காக வைராக்கியம் உடையவராக இந்த ஜாமக்காரனை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஓ எருசலேமே, ஒரு காலம் மௌனமாயிராதே, ஜாமக்காரனை நான் உங்களுக்கு தருகிறேன். ஜாமக்காரன் பேசிக் கொண்டிருக்கிறார்.
இந்த ஜாமக்காரனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க மனதா இருக்கிறீர்களா? இந்த ஜாமக்காரனுடைய வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்களா? கேட்க மனதா இருந்தால் கேளுங்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொன்ன வார்த்தை என்ன? அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாயாக. காதில் அவன் கேட்கப்படவன், காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு எதற்காக அந்த செவியை தந்தா? நீ சத்திய வசனங்களை கேட்கும்படியாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, இந்த கடைசி காலத்தை கேட்கும்படியாக, அந்த மத்திய ஆகாயத்தில் எழுப்போடுகிறதானே அந்த எக்கால சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தர் உனக்கு அந்த செவிகளை தந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய செவிகள் இந்த சத்தத்தை கேட்காவிட்டால், அன்றைக்கு இயேசு வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியாமல் போய்விடும். இன்றைக்கு இந்த ஜாமக்காரனுடைய சத்தத்துக்கு உன்னுடைய செவி திறக்கப்படாவிட்டால், அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தேவ காலத்தோடு வருகிற அந்த மகா பிரதான தூதனுடைய சத்தத்தை உன்னுடைய செவிகள் கேட்க முடியாமல் போய்விடும். இந்த காலவர்களே, இந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இந்த காலவர்களே, இந்த ஜாமக்காரனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இதோ விடியற்காலம் வருகிறது, ஒரு ராக்காலம் வருகிறது. எத்தனை பேர் அந்த விடியற்காலத்துக்கு கொடுத்ததான தரிசனமுடையவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த விடியற்காலத்துக்கு வாஞ்சியுடையவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த விடியற்காலமாக இயேசு கிறிஸ்துவுடைய வரியை கொடுத்ததான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்திருப்பீர்கள். ஆனால் இந்த காலவர்கள் உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தாவே, வருகை நம்பிக்கை எனக்கு தாரும். வருகை குறித்ததான ஒரு ஆயத்தை எனக்கு தாரும். நிர்வரும்போது சந்திக்கும்படியான ஒரு ஜீவித்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, என்னுடைய பொல்லாத ஜீவித்தை என்னை விட்டு அகற்றோ. உனக்கு பிடிவில்லாத சுவாபங்களை என்னுடைய ஜீவித்தை விட்டு அகற்றோ. கர்த்தாவே, நீர் என்னை கழுவோ. ஆண்டவரே, நீர் என்னை சுத்திகரியோ. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தமாக்கோ. நீர் வரும்போது நான் உம்மை சந்திக்க வேண்டும். அந்த நித்தியத்தை மணவாளனாகிய இயேசுவே, நீர் வரும்போது மணவாட்டியாகிய நான் உம்மை சந்திக்க வேண்டும். அந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் அது தன்னுடைய மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ இயேசு நித்திய மணவாளனாய் வெளிப்பட போகிறார். அந்த நித்திய மணவாளனை சந்திக்கும்படியாய் நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இன்றைக்கு நீ மரிப்பாய், ஆனால் ஆத்மா எங்கே போகும்? ஒருவேளை மரணமனை சந்திக்குமே, ஆனால் உன் நேசரை, உன் இயேசுவை நீ சந்திக்க முடியுமோ? ஆண்டுடைய சமுத்திரனின் உன்னுடைய ஜீவித்தை நிதானித்துப்பா. இப்பொழுது நீ இருக்கிற நிலவரத்தை நீ மறிப்பாய், ஆனால் உன்னுடைய ஆத்மாவின் நிலவரம் என்ன? ஒருவேளை உன்னுடைய எதிர்பாராத ஒரு மரணம் உன்னை சந்திக்குமே, ஆனால் உன் ஆத்மாவை குறித்த நிலவரம் என்ன? எவ்வளவோ ஆரோக்கியம் உள்ளவர்கள் கூட பலவீனப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்களே. சாட்சி கொடுத்த அந்த சகோதரனும் கூட ஒரு வாலிபன் தான், ஒரு ஆரோக்கியம் உள்ளவன் தான். சிந்தித்திராத எதிர்பார்த்திராத பலவீனங்கள் அவனை தாக்கி இருக்கிறது. அப்படியானால் ஒருவேளை மரணம் முறையை சிலரை தாக்குமே, ஆனால் என்ன செய்ய முடியும்? மரணம் எந்த வேலையும் ஒரு மனுஷனை சந்திக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய ஆத்மாவை குறித்த நிலவரம் என்ன? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் நம்பிக்கையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மரணத்தை குறித்து நீங்கள் எத்தனை பேர் நிச்சயத்தோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் மரணத்துக்கு பிற்பாடு நான் இயேசுவிடத்தில் போவேங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எத்தனை பேர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதோ ஒரு விடியற்காலம் வருகிறது, ஒரு ராக்காலம் வருகிறது. நீங்கள் கேட்க மனதாக இருந்தால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலவெளியில் ஆண்டவருடைய சமுத்திரமே தாழ்த்துவோமாக. இந்த விடியற் காலத்திலே நாம் அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுவோமாக. இந்த ராக்காலத்தில் நாம் யாரும் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இந்த உபத்திரவ காலத்தில் யாரும் சிக்கிக்கொள்ள வேண்டாம், அகப்பட வேண்டாம். அந்த அத்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு யாரும் போக வேண்டாம். உடைய ஜீவியங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க, உடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுங்க. குணப்படாத சுபாவங்களுக்காக மனஸ்தாபப்படுங்க. விடுதலையில்லாத பாவ ஜீவிகளுக்காக ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரிடத்தில் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இனி எப்படிப்பட்டதான காரியங்களுக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுடைய ஜீவிதத்தில் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நம்மை சந்திக்க வேண்டும். காலம் வரப்போகிறது, ஒரு விடிய காலம் வரப்போகிறது. கர்த்தாவே, நான் விடிய காலத்தில் நம்மை சந்திக்க வேண்டும். நீ வரும்போது நான் நம்மை சந்திக்க வேணும். அந்த கால சத்தத்தின் செவிகள் கேட்க வேணும். ஆண்டவரே, இந்த ஜாமக்காரனுடைய சத்தத்தை மாத்திரம் நான் கேட்கிறது அல்ல. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேணும். கர்த்தாவே, பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்கிற ஒரு சத்தம் இந்த பரலோகத்தில் அன்றைக்கு கேட்கும். அந்த சத்தத்தை நீ நானும் கேட்க வேண்டும். நீ நானும் இந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே காணப்பட வேண்டும். என்னுடைய பிள்ளையே, உன்னை தாழ்த்து
ஓ, தேவனுடைய சத்தத்தினை அற்பமா எண்ணாதே. இந்த ஜாமக்காரனுடைய சத்தத்தினை அற்பமா எண்ணாதே. ஓ, இந்த ஜாமக்காரன் காண்பதை தெரிவிக்கத்தான் செய்வான். ஓ, அவன் பார்ப்பதை அவன் சொல்லத்தான் செய்வான். ஏன் எதற்கு நீ கேள்வி கேட்க வேண்டாம். உன் ஜீவித்தை சீர்படுத்திக் கொள்வாயாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக 2 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 24 முதல் 27 வரையுள்ள வசனங்கள் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 18, 24 முதல் 27 வரை. தாவீது 2 ஒலிமுக கெவிலி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமக்காரன் அலங்கத்தில் இருக்கிற கெவிலியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருவதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனுடைய கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த இடத்துல ஒரு ஜாமக்காரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய பிள்ளையாண்டானை குறித்ததான ஒரு காரியத்தை செய்தியை கொண்டு வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்து பெற்றார்களுக்கு அறிவிக்க வேண்டியது ஒரு கடமை இந்த ஜாமக்காரர்களுக்கு உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனமானவர்களாக இருக்கும்படி நீங்கள் வளர்க்கிறீர்களா? இது அப்சலோம் இந்த தாவீதுடைய குமாரனாக இருந்தான். இந்த பிள்ளையாண்டான் அந்த தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருந்தான். அது நிமித்தமாக அவனுக்குள்ள நித்தமும் மனதிலே சஞ்சலமும் வருத்தம் பெருகிக் கொண்டிருந்தது. அநேக தன்னுடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் தேவனுக்கேற்ற போதக சிற்சையிலே வளர்க்கிறது இல்லை. நீதிபதி புத்தகத்தில் ஞானி சொல்லுகிறார், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயது வரைக்கும் அவன் அதை விடாதிருப்பான் என்று சொன்ன வசனம் வாசிங்க. நீதிமொழி 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளையானவனை முதிர் வயது வரைக்கும் அவனை நடத்த வேண்டியது அவசியம். நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்தவும் இஷ்டம் போல சில தங்களை பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். இந்த பிள்ளைகள் எதை விரும்பினாலும் வாங்கி கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் முடிவில் அவருடைய ஜீவிகள் நஷ்டப்படுத்தி கொண்டு வரும்போது வேதனைப்படுகிறார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த பிள்ளைகளை குறித்துதான உத்தரவாதத்தை எங்களுக்கு தந்ததான காரியத்தை நாங்கள் பெற்றார்களுக்கு அறிவிக்க நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல இந்த ஜாமங்காக்கிறவன் அந்த பிள்ளையாண்டானை குறித்தான ஒரு செய்தியை கொண்டு வந்தான். அந்த பிள்ளையாண்டானை குறித்து கொண்டு வந்த செய்தி என்ன? அந்த அப்சலோம் இறந்து போய்விட்டான். இன்னைக்கு அநேக ஆவிக்குறிச்சிகள், அநேக வாலிபர்கள், அநேக பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறது போல என்னுடைய ஜீவியத்தை தான் இன்றைக்கு அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கிருபையுள்ள கர்த்தர் ஆவிக்குறிச்சியத்திலே செத்தவர்களை போல இருக்கிற பிள்ளைகளை கூட உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த இடத்துல தாவீது இந்த ஜாமக்காரனுடைய வார்த்தை கேட்டபோது அவன் அழுது புலம்புகிறான். அப்சலோமுக்காக நான் மரித்திருந்தேன் ஆனால் நலமா இருக்குமே என்று சொல்லி கதறினான். கடைசி வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவிலி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, மகனே என்று சொல்லி அழுதான். அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் அழக்கூடிய பெற்றார்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் அந்த வசனங்களும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஜாமக்காரன் சொன்ன செய்தி என்ன? அப்சலோம் மரித்து போய்விட்டான். இன்னைக்கு அநேக ஆவிக்குறிச்சியத்தில் அநேகருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆவிக்குறிச்சியத்தில் மரித்த நிலவரங்களில் போய்கொண்டிருக்கிறார்கள். உங்களை எத்தனை பேர் இந்த அப்சலோமுக்காக அந்த தகப்பன் பரிதபித்தது போல பரிதபிக்கிறீர்கள்? ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களை ஜீவித்தை ஆண்டோட சமத்தில் நிதானித்து பாருங்கள். அந்த அப்சலோம் மரித்து விட்டான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை ஜீவனோடு வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்படாத உங்களுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் நீங்கள் தேவ சமூகத்தில் அழுகிறீர்கள்? குணப்படாத பிள்ளைகளுக்காக நீங்கள் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அழுகிறீர்கள்? மனம் திரும்பாத பிள்ளைகளுக்காக நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறீர்கள்? ஒரு மரித்த ஒரு தன் குமாரனுக்காக அந்த தாவீது அழுகிற அழுகையை பாருங்கள். அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, என் மகனே,
உனக்காக நான் செத்திருந்தால் நலமா இருக்குமே, நீ மரித்து விட்டாயே என்று அழுது புலம்பினான். எத்தனை என்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? மூர்ச்சித்து கிடக்கிறவனுடைய பிள்ளைகளுக்காக முதலாம் சாமத்திலே எழுந்து நீ அழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களா? மனம் திரும்பாமல் இருக்கிறார்களா? குணப்படாமல் இருக்கிறார்களா? நீ தேவ சமுத்திர அவர்களுக்காக சில நிமிஷங்களாக முன்னால் செலவிட முடிகிறதா? ஒரு உத்தரவாதமான ஒரு தகப்பனாய் தாயாய் நீ காணப்படுகிறாயா? உடைய ஆத்மா சாகும் போது எங்கு போகும்? உடைய சரீரத்தில் ஒரு மரணம் சம்பவிக்குமே, ஆனால் உடைய ஆத்மாவுடைய நிலவரம் என்ன? தேவனுடைய பிள்ளையே, உன் பிள்ளைகளுக்காக நீ உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். இதை குறித்து சொல்லும்படியான ஒரு உத்தரவாதம் இந்த ஜாமக்காரனுக்கு உண்டு. அவருடைய சமத்தில் உங்களை தாழ்த்தி நிதானித்து பாருங்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்காதவர்களா இருந்தால் இனிமேல் ஆகுது செபிக்கும்படி தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைக்காக நீ ஆண்டுடைய சமத்திலே நீங்கள் அழ வேண்டியது உங்களுடைய கடமை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் முழு குடும்பமும் கர்த்தரை சேவிக்க வேண்டியது தேவ சித்தமாயிருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பேர் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக அழுகிறீர்கள்? பாவத்தின் அடிமைத்தனத்திலே கிடக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் அழுகிறீர்கள்? ஒழுங்கு சுற்றினங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் அழுகிறீர்கள்? அப்சலோமே, அப்சலோமே, என் குமாரனே, என் குமாரனே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அவன் அழுதான். எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் அழுந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காலவெளியிலே கர்த்தர் மன ஒழுக்கத்தோடு இந்த காலவெளி இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆத்துமாக்களுக்காக புதிய எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்ட இயேசு இந்த காலவெளி இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உடைய பிள்ளைக்காக நீ கர்த்தருடைய சமூகத்திலே மூர்ச்சித்து கிடக்கிறவனுடைய பிள்ளைக்காக, தெருக்களிலே மூர்ச்சித்து கிடக்கிறவனுடைய பிள்ளைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அழுவாயாக. பாவத்தில் கட்டப்பட்டு உன்னுடைய பிள்ளைக்காக நீ அழு, உபவாசம் எடுத்து செவி. ஆணுடைய சமூகத்தில் மனஸ்தாபத்தோடு உன்னை தாழ்த்து, மனம் திரும்பாத உன்னுடைய மகனுக்காக நீ ரட்சிக்கப்படும் அவனுடைய ரட்சிப்புக்காக நீ ஜெபம் பண்ணு. குறிப்பிடாத அவனுடைய சுவாங்களுக்காக நீ ஆணுடைய சமூகத்தில் கண்ணீர் வடி. அது மேல் விழுந்த கடமை. உன் பிள்ளையை குறித்தான ஒரு உத்தரவாதம் உனக்கு உண்டு. அந்த அப்சலோமை குறித்த ஒரு உத்தரவாதம் தாவீதுக்கு இருந்தது. ஆனால் அதை அவனால் செய்ய முடியாமல் போய்விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மரித்தவர்களுக்காக அல்ல உயிரோடு இருக்கிறவர்களுக்காக அழுங்கள் என்று இயேசு சொன்னாரே. மரித்தவர்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க. எருசலேமே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு சொன்னார். யாருக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் அழுகிறீர்களா? அவருடைய ஜீவித்துக்காக அழுகிறீர்களா? அவருடைய மனம் திரும்பாத பொல்லாத ஜீவிகளுக்காக நீங்கள் அழுகிறீர்களா? ஓ அருமையானவர்களே, என்னுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கும்படியாய் அழுங்க. இந்த சத்தியத்திலே காக்கப்படும்படியாய் அழுங்க. ஒரு நாள் அதிகாலையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஒரு நாள் உன்னுடைய பிள்ளைகளுக்காக குறிக்கப்பட்ட நேரங்களை ஏற்படுத்தி நீங்கள் ஸ்துதித்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. ஓ கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அவர்களை ஒப்புக் கொடுத்து விடுங்க. கர்த்தர் அவர்களை நடத்தபடி ஒப்புக் கொடுங்க. ஓ இது சாமங்காக்கருடைய வேலையாய் உத்தரவாதமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய பிள்ளைகளை குறித்த உத்தரவாதத்தை, பெற்றார்களுக்கு இருக்கிறதான உத்தரவாதத்தை அறிவிக்கிறது சாமக்காரனுடைய செய்தி. அவன் நிச்சயத்திலே செத்து போகக்கூடிய ஒரு நிலவரங்கள் சந்திக்க வேண்டாம். உயிரோடு இருக்கும்படியான ஒரு செய்தியை அந்த சாமக்காரன் கொண்டு வரவில்லை. அந்த அப்சலோம் இறந்து போய்விட்டான். என்னுடைய மகனாகி அப்சலோம் பிள்ளையாண்டான், சுகமாயிருக்கிறான் ஆண்டு சொல்லி இந்த தகப்பன் கேட்டான். ஆனால் அவனுக்கு சாமக்காரன் சொன்ன பதில் என்ன? அவன் செத்து போய்விட்டான். உன்னுடைய பிள்ளையே, உன்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிச்சயத்தில் செத்து போக நீ இடம் கொடுக்க வேண்டாம். அதுக்காக நீ செபிக்க வேண்டும். நீ ஏதோ எழுத்துக்குரிய அந்த பிரகாரமாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு பணத்தையும் பொருளையும் வேலையும் ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்பத்தையும் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தலாம். ஆனால் அதை பார்க்க ஒரு வெளியேறப்பட்ட உத்தரவாதத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். நீ அவருடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான தகப்பனுடைய தாயுடைய உத்தரவாதம். நீ ஆஸ்தி சேர்க்கிறதில்ல உத்தரவாதம். ஒரு நல்ல விவாக புருஷனையோ ஒரு மனைவியோ ஏற்படுத்தி கொடுக்கிறதில்ல உன்னுடைய உத்தரவாதம்.
ஒரு குடும்ப வாழ்க்கை அமைத்து ஒரு நல்ல வேலை வாங்கி தருகிற நல்ல உத்தரவாதம். அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகாது இருக்கும்படி தப்புவிக்கப்பட வேண்டியது கர்த்தர் உனக்கு தந்த உத்தரவாதம். ஒருவேளை சிறு பையனா இருக்கலாம், ஒரு வாலிபனா இருக்கலாம், ஒரு வயது முதிர்ந்தவனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அருமையான பெற்றோரே, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுங்கள். இது சாமக்காரன் கொடுக்க வேண்டிய எச்சரிப்பாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கள். எரேமியா 31:6 சீக்கிரம் வாசிங்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல எழுந்திருங்கள் என்கிற ஒரு சத்தத்தை இந்த ஜாமக்காரன் சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானது, எழுந்திருங்கள் என்கிற ஒரு சத்தம் சொல்லப்படுமே. ஆனால் அவருடைய நிலவரம் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். அதற்கு எதிர்மாறான ஒரு நிலவரம், ஒரு ஜீவியம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்க வேண்டும். ஆனபடினால்தான் அவர்களை எழுந்திருங்கள் என்று சொல்லி அந்த ஜாமக்காரன் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எழுந்திருங்கள் என்று சொல்லி அவரை ஏன் எச்சரிக்கிறார்? சீயோனில் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளுள்ள ஜாமக்காரர் கூறுகிற காலம் வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இது சீயோனுக்காக ஒரு கூட்டம் வாலிபர்களே, ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகளே ஆயத்தப்படுத்தும்படியாக சாமக்காரனிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய உத்தரவாதமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எப்பிராயீம் மலைகளிலே இந்த சாமக்காரனுடைய சத்தம் துணிக்க வேண்டியது அவசியம். அந்த ஜாமக்காரன் சொல்ல வேண்டிய சத்தம் என்ன? துணிக்க வேண்டிய அந்த துணி என்ன? எழுந்திருங்கள், சீயோனிலே நம்முடைய தேவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்கிற சத்தம் துணிக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த சீயோனுக்காக அழைக்கப்பட்டதான எங்களை கொண்டு அநேகரை சீயோனுகளை உருவாக்கும்படியாக, சீயோனுக்காக அநேக கற்களை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனால் எத்தனை பேர் அந்த சாமக்காருடைய சத்தத்துக்கு நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள்? எத்தனையோ பேரை அந்த சீயோனுக்கு போகும்படியாய் அழைப்பு இந்த சாமக்காரன் மூலமாய் வந்தாலும் கூட அநேக அதை ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரனை அழைக்க வேண்டும் என்று நீ சொல்லுகிறாய். ஆனால் இந்த சாமக்காரனுடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணும்படியாய் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது என்பது விசுவாசம் உனக்குள் இருக்கிறதா? ஏன் ஆண்டவர் இந்த எருசலேமுக்காக உனக்காக ஏன் இந்த சாமக்காரனை வைக்க வேண்டும்? நீ அழிந்து போகாது இருக்கும்படி, இந்த உலகத்தில் நீ அழிந்து போகக்கூடாது, நீ பாவத்தில் அழிந்து போகக்கூடாது, உலகத்தினுடைய எல்லா அனித்தியமான சந்தோஷங்களை அழிந்து போகக்கூடாது. அதை பார்க்கிறவர்களை ஏற பெற்ற ஒரு நோக்கம் உன்னை குறித்து தேவனுக்கு உண்டு என்பதைத்தான் இந்த சாமக்காரன் உனக்கு சொல்லுகிறான். அருமையானே, ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, சீயோனுக்கு போவோம் வாருங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த சாமக்காரனுடைய சத்தத்தை நீங்கள் யோசித்து சிந்தித்து பாருங்கள். சீயோனுக்கு போவோம் வாருங்கள் என்கிறதானே சாமக்காரனுடைய சத்தம் எப்பிராயீமின் மலைகளிலே கேட்கும் காலம் வரும். இதோ இந்த காலங்களே கர்த்தர் அந்த சத்தத்தை துணிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சாமக்காரனுடைய சத்தம் எத்தனை பேருடைய செவிகளிலே துணித்துக் கொண்டிருக்கிறது. சீயோனுக்கு போவோம் வாருங்கள், சீயோனை கட்டுவோம் வாருங்கள், சீயோனை இயேசுவோடு ஜீவிப்போம் வாருங்கள், சீயோனுக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாய் புறப்பட்டு வாருங்கள். இதோ ஒரு சாமக்காரனுடைய சத்தம் சீயோனுக்காக துணித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான சீயோனே, சீயோனுக்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ ஆயத்தப்படு, புறப்படு. நீ அமைதலாக இருக்க வேண்டாம். நீ எழுந்து, நீ உறங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தது போதும். எபேசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்கிறார். தூங்குகிறவனை மரித்தோரை விட்டு எழுந்தது. வசனம் எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிறவனை விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாமக்காரன் சொல்லுகிற வார்த்தை என்ன? இது யார் சொல்லுகிற வார்த்தை? இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தை. ஒரு சாமக்காரன், அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ஒரு சாமக்காரன் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மரித்தோரை விட்டு எழுந்திரு, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். யாருக்கு நிச்சயத்திலே சீயோனுடைய தரிசனத்தை நீ இழந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய். சீயோனுடைய நம்பிக்கை இல்லாமல் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். சீயோனை கொடுத்த வெளிப்படுத்த இல்லாமல் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ எழுந்து தூசியை உழைந்து உதறி விட்டு எழுந்து என்று ஏசாயா தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனம் வாசிங்க. நீ தூசியை உதறி விட்டு எழுந்துரு. 62
52:2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உன் தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திரு. தூசியில உட்கார்ந்து கிடக்கிறாய். ஆனபடினால்தான் ஆண்டவர் சொல்கிறார், எழுந்திருங்கள், சீயோனுக்கு போவோம், வாருங்கள் என்ற ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கிறது. இன்னைக்கு எத்தனையோ தூசி குப்பையிலே உட்கார்ந்து கிடக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தூசி என்பது என்ன? இந்த குப்பைகள் என்பது என்ன? பாவங்கள், உலக பிரகாரமான காரியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பை என்றும் தூசி என்ற நஷ்டம் என்று நான் எண்ணி விட்டு விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். உலகத்தை தான், உலக சிற்றின்பங்களை தான், உலக காரியங்களை தான், அனைத்துமான சந்தோஷங்களை தான் அந்த குப்பை தூசி அது வெளிப்படுத்துகிறது. தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திரு. உலக சிற்றின்பங்களை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், உலக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், எழுத்துக்குரிய மனுஷிக அன்பிலே நீ மூழ்கி போயிருக்கிறாய். ஆனால் ஆனபடினால் உனக்கு ஒரு சீயோனை குறித்த தரிசனம் உனக்கு இன்னும் இல்லை. சீயோனை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் எனக்கு உண்டாகவில்லை. சீயோனை குறித்த ஒரு அழைப்பு உனக்கு இன்னும் வெளிப்படவில்லை. காரணம் என்ன? நீ தூசியிலே கிடக்கிறாய். வாசிங்க. 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை குப்பையாக, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு அதை நான் குப்பையாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்கள், இன்றைக்கு அநேகர் சீயோனுக்காக அழைக்கப்பட்டவர்கள், சீயோனுடைய அழைப்பை பெற்றுக் கொண்டவர்களும் கூட இன்னும் அந்த குப்பையில தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு சத்தத்தை கேட்டாலும், ஜாமக்காரன் எவ்வளவுதான் விழிப்புள்ளவனாயிருந்து இந்த சத்தத்தை துணித்தாலும் கூட இன்னும் அநேகர் அந்த குப்பையில உட்கார்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் அந்த குப்பையிலே சந்தோஷப்படத்தான் விரும்புகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவனுடைய படிப்பு ஒரு குப்பையாக இருந்தது, அவனுடைய அந்தஸ்து ஒரு குப்பையாக இருந்தது, அவனுடைய ஐஸ்வர்ய ஆஸ்திகள் ஒரு குப்பையாக இருந்தது, அவனுடைய அறிவு ஞானம் ஒரு குப்பையாக இருந்தது, அவனுடைய வம்ச வரலாறு ஒரு குப்பையாக இருந்தது, அவனுடைய இனம் ஜனம் பாசைகள் எல்லாமே ஒரு குப்பையாக இருந்தது. எல்லா மேன்மையும் அவன் ஒரு குப்பையாக எண்ணினான். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்கள் எத்தனை பேர் நீங்கள் அதை பொக்கிஷமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? குப்பையா எண்ண வேண்டிய காரியங்களை நீங்கள் பொக்கிஷமாய் எண்ணி அதிலே உட்கார்ந்து அதிலே சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சீயோனுக்கு போவோம், வாருங்கள் என்கிற இந்த சாமக்காருடைய சத்தம் இந்த காலவிரலை தொனித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான வாலிப நண்பனே, சகோதரியே, இந்த காலவிரலை கர்த்தர் அந்த தூசியை உதறிவிட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ சிறைப்பட்டு போயிருக்கிறாய். அநேக வல்லமைகள் உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஓ, அந்த சீயோனுடைய கீதத்தை பாரு, உன்னால் முடியாமல் போய் கொண்டிருக்கிறதே. அந்த மங்கள கீதத்தை பாட உன்னால் முடியவில்லையே. சிறைப்பட்டு கிடக்கிறாயே. உடைய கழுத்திலே கட்டுகள் இருக்கிறதே. அந்த கிண்ணறங்களையும் கீதங்களையும் நீ அந்த அரளி செடிகள் மேல் எல்லாவோ நீ கலட்டி வைத்திருக்கிறாய். தரிசனம் எங்கே? சீயோனுடைய வெளிப்படுத்தல் எங்கே? சீயோனுடைய அழைப்பு எங்கே? கர்த்தரோடு பேசின அந்த வார்த்தை எங்கே? இன்னும் எத்தனை நாள் நீ தாமதித்துக் கொண்டு இந்த குப்பையில உட்கார்ந்து இருக்க போகிறாய்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவிலே நீ மனம் தருவாயாக. தூசி உதறிவிட்டு எழுந்திரு. நீ உறங்கிக் கொண்டிருக்கிறது நேரம் அல்ல, தூங்கிக் கொண்டிருக்கிறது நேரம் அல்ல. எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நீ உறங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். நீ எழுந்திரு. கிண்ணற கீதங்களை நீ எடுத்துக்கொண்டு புறப்படுவாயாக. கர்த்தருக்கு கொடுத்த கிருபைகள் வரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக சேவை செய்யும்படியாக நீ புறப்படு. மற்றது எல்லாம் குப்பையாக நீ எண்ணிவிடு. இந்த காலையில கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் எத்தனை முறை இந்த ஜாமக்காரனுடைய சத்தத்தை நீ அசட்டை பண்ண போகிறாய்? இந்த ஜாமக்காரன் எத்தனையோ முறை உன்னிடத்துல பேசிவிட்டான். ஒரு கால மௌனமாயிராத அந்த ஜாமக்காரன் உன்னுடைய விஷயத்திலே மௌனமாயிருக்கவில்லை. அவனை மௌனமாயிருக்க ஆண்டவர் விடுகிறதும் இல்லை. அவன் மௌனமாயிருந்தாலும் ஆண்டவர் பேசு, சீயோனை குறித்து பேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. எப்படி மௌனமா இருக்க முடியும்? எப்படி மௌனமா இருக்க முடியும்? உங்களை சீயோனுக்கு கொண்டு வர எங்களுக்கு யாருக்கும் வாஞ்சி விருப்பம் எல்லாம் இல்லை. ஆனால் ஆவியானவர் எங்களை விடுகிறது இல்லை.
எந்த செபங்களும் எந்த கூட்டங்களும் சீயோனை குறித்து பேசு பேசு என்று ஆவியானவர் எங்களையா ஒழுக்கிக் கொண்டிருக்கிறார். எங்களால் அதை செய்யாம இருக்க முடியவில்லை. மௌனமாயிராமல் மௌனமாய் இருக்க அவர் எங்களை விடுகிறது இல்லையே. இந்த காலையில் உங்களுடைய விஷயத்திலும் கூட அவர் மௌனமாய் இருக்கவில்லை. நீ நினைக்கிறாய் கர்த்தரினோடு பேசவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் இது கர்த்தர் பேசுகிற சத்தமாய் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இது கர்த்தர் பேசுகிற சத்தமாய் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அந்த பாதாளத்திலிருந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த ஐசிவான் சொன்ன வார்த்தை என்ன? லாசருவை அனுப்பி என் சகோதரருக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆண்டவராய் இயேசு சொன்ன பதில் என்ன? இங்கிருந்து லாசரு போக அவசியம் இல்லை, அங்கு அவனுக்காக நான் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறேன், அவங்களுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தால் போதும் என்று சொல்லிவிட்டார். தேவனுடைய பிள்ளையே, இயேசு உன்னிடத்தில் நேரடியாக வந்து பேசுகிறது இல்லை. அதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், சாமக்காரர்களை வைத்திருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் போதும், உன்னுடைய அழைப்பு தரிசனம் எல்லாம் கிடைத்துவிடும். ஆனால் உன்னை அதை தேவனுடைய சத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய வார்த்தையால் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்கள் மனசீகமாய் பேசுகிறார்கள், மாம்சீகமாய் பேசுகிறார்கள், அவருடைய தங்களுடைய அறிவின்படி பேசுகிறார்கள். நீ ஒருவேளை நினைக்கலாம், நீ அவருடைய சத்தத்தை நீ ஒருவேளை அசட்டை கூட செய்திருக்கலாம். ஆனால் இந்த காலையிலே நீ அசட்டை செய்ய வேண்டாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான். தன்னுடைய கர்த்தரோடு இடைப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறார். நீ மௌனமா இருந்தாலும் கர்த்தர் உன் விஷயத்துல மௌனமா இருப்பது இல்லை. ஒருவேளை நாங்க மௌனமா இருந்தாலும் ஆண்டவர் எங்களை மௌனமா இருக்க விடுகிறது இல்லை. சீயோனை குறித்து பேச எங்களுக்கு விருப்பம் இல்லை. சீயோனை குறித்து பேச வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் சீயோனை குறித்து பேசாமல் இருக்க எங்களை விடுகிறதே இல்லை. ஆவியானவர் எங்களை அசைவாட்டி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்களை அலட்டிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எங்களால் முடியாது என்று சொன்னாலும் அவர் விடுகிறதாக இல்லை. நான் சிறுமில்லை வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த எரேமியாவை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யத்தான் செய்தார். அந்த சிறுவர் ஜனங்கள் எரேமியாவை அடிக்க வந்தார்கள், வருவார்கள் என்று அவர் பயந்து இந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் என்று தான் எரேமியா சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சொல்லு என்று தான் சொன்னார். மீகாயா தீர்க்கதரிசியை சொல்ல மாட்டேன் என்று அமைதியாக இருந்திருக்கலாம். என்றால் அந்த ராஜா அவனை அடிப்பார், கன்னத்தில் அறைவார் என்பது அவருக்கு தெரியும். சொன்னா அழிவா என்பது தெரியும். ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளையே, சொன்னால் ஒருவேளை நீ அதை குறித்து அற்பமாய் நினைக்கலாம். அது நிமித்தம் நீ வாக்குவாதம் பண்ணலாம், இல்லாவிட்டால் அது நிமித்தம் நீ முறுமுறுக்கலாம், முறையிடலாம், நீ அசட்டை பண்ணலாம். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லாமல் எங்களால் இருக்க முடியவில்லை. ஆவியானவர் விடுகிறதாக இல்லை. வானத்தில் போய் நீ கூடாரம் போட்டாலும் அங்கே இருந்து கர்த்தர் உனக்காக கிரியை செய்தான் செய்வார். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் அந்த சத்தம் வரத்தான் செய்யும். நீ கப்பலுடைய அடித்தளத்தில் போய் 3வது அடித்தளத்தில் போய் படுத்திருந்தாலும் அங்கேயும் அந்த யோனாவை எழுப்பின கர்த்தர் வந்து எழுப்பதான் செய்வார். நீ எங்கு ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவாக நீ எங்கு ஓட முடியும்? ஏனென்றால் தேவ சித்தத்தை விட்டு நீ விலகிக் கொண்டே இருக்கிறாய். தேவ சித்தத்தை விட்டு நீ விலகிக் கொண்டே இருக்கிறாய். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ அப்படியே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பான். கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஸ்தானத்தை உத்தரவாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நீயோ கூட்டை விட்டு அலைகிற ஒரு குருவி போல் அங்கங்கு அலைந்து கொண்டிருக்கிறாய். நீ தங்கி இழைப்பார சரியான ஒரு இடம் இன்னும் கிடைக்கவில்லை. இயேசுதான் உனக்கு ஒரு மெய்யான அடைக்கலமாக இருக்கிறார். இயேசுவே உனக்கு மெய்யான அடைக்கலமாக இருக்கிறார். அவர்தான் உன்னுடைய அடைக்கலம், அவர்தான் உனக்கு தஞ்சம். நீ எங்கு ஓடினாலும் எங்கு மறைந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுடைய பிள்ளையே, சீயோனுக்கு போவோம் வாருங்கள் என்கிற ஒரு சத்தம் இந்த சாமக்காரனிடத்திலிருந்து துணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சாமக்காரனுடைய சத்தத்தை நீ தேவனுடைய சத்தமாய் நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா? எத்தனையோ நேரங்களிலே கர்த்தரனோடு இந்த சாமக்காரன் மூலமாய் பேசினார். ஆனால் அது நீ அசட்டை பண்ணிவிட்டாய். நீ தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
நீ எதெல்லாம் வெளியேறப்பட்டதாய் நினைக்கிறாயோ அதெல்லாம் குப்பை என்பதை நீ விளங்கிக் கொள். இந்த உலகம் ஒரு குப்பை, உலக ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு குப்பை. அந்த மோசேக்கு இருந்த வெளிப்படுத்தல் இந்த காலவேளை உனக்கு உண்டாகட்டும். பார்வோனுடைய அரண்மனை வாழ்க்கை ஒரு குப்பை, அனைத்துமான பாவ சந்தோஷங்கள் ஒரு குப்பை. தேவ ஜனங்களோடு பாரணிப்பதுதான் பொக்கிஷம். அருமையான வாலிபன் நண்பனே, சகோதரியே, சகோதரனே, உன்னுடைய தரிசனத்தை புதுப்பித்துக் கொள், உன் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள். இதுதான் கர்த்தரோடு பேசுகிற வார்த்தை. இனியும் கர்த்தரோடு பேச வேண்டும் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தரோடு இடைபடுகிறார். சாமக்காரன் மூலமாக கர்த்தரோடு இடைபடுகிறார். எருசலேமுக்காக உனக்காக மனுமாயிராத அந்த சாமக்காரன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஆணுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமாக. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கண்மலையில் இருக்கிற சமட்டியது உன் இருதயத்தையும் இந்த வார்த்தையை நொறுக்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை இந்த வார்த்தை உடைத்துக் கொண்டேதான் இருக்கும். இந்த வார்த்தை உனக்குள்ளே உன் ஜீவித்திலே கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வரைக்கும் இந்த வார்த்தை உன்னோடு போராடி கொண்டேதான் இருக்கும். யோசேப்பை ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அந்த வசனம் அவனை புறமிட்டுக் கொண்டுதான் இருந்தது. ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்காக இனி உன்னை ஒப்புக் கொடுக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு போராடி கொண்டேதான் இருக்கும். நீ தேவனிடத்துல நீ போராடி ஜெயிக்க முடியாது. யாக்கோபு தேவனிடத்துல போராடினான், ஆனால் அவன் ஜெயிக்க முடியவில்லை. தேவனுடைய தூதனானவன் அவனுடைய தொடைத்திருந்த அந்த நரம்பை தொட்டு விட்டார். கர்த்தர் உன்னை தொடுவாரானால் நீ என்ன செய்ய முடியும்? கர்த்தரிடத்தில் நீ போராடுகிறாய், கர்த்தர் உன்னை தொடுவாரானால் நீ என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு கணக்கறைய காலம், இனி காலம் இல்லை. இதோ ஒரு காலம் வருகிறது, விடிய காலமும் வருகிறது. இதோ சியோனுக்கு போவோம் வாருங்கள், சியோனுக்கு போவோம் வாருங்கள். சியோன் குமாரத்தியே, நீ தூசி உதறி விட்டு எழுந்திரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, நீ தூசி உதறி விட்டு எழுதுவா. நீ சியோனுக்கு சொந்தம். நீ சிறைப்பட்டு கிடக்க வேண்டாம். எந்த மனுஷனிடத்துல போய் நீ சிக்கிக் கொள்ளாதே. ஒரு குடும்ப வாழ்க்கை நீ எதிர்பார்த்து மனுஷனிடத்துல போய் சிக்கிக் கொள்ளாத, சிறைப்பட்டு போய்விட வேண்டாம். நீ கர்த்தருக்கு சொந்தம். இருவழி சந்தையிலே கட்டப்பட்ட ஒரு கழுதையை இயேசு அவிழ்த்து கொண்டு வரும்படியாக சொன்னார். கண்கள் மூடி நம்ம எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை மடக்குவோம். ஆணுடைய சமுதிரம் எல்லாரும் நம்மை தாழ்த்துவோம். சியோனுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற சாமக்காருடைய சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பிராயீமின் மலைகளிலே அந்த சத்தம் துணித்துக் கொண்டுதான் இருக்கும். இப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம், குணப்படாதவன், விளங்கிக் கொள்ளாதவன், சீர்படாதவன். ஆனாலும் அந்த இப்ராஹிமின் மலையில் தான் இந்த சத்தம் துணிக்கிறது. இப்ராஹிமே, நான் உன்னை ஏற்புட்டி உன்னை உழுவேன், என்னுடைய நுகத்தை உன் கழுத்தின் மேல் நான் வைப்பேன், என் கலப்பையை உன் கையில் நீ பிடிக்கத்தான் வேண்டும். கலப்பையை பிடித்து நீ பின்னிட்டு பார்க்க கூடாது. என்னுடைய நுகத்தை உன் கழுத்துல நான் வைப்பேன். இப்ராஹிமே, நான் உன்னை ஏற்பூட்டி உழுவேன். இப்ராஹிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், அவன் எனக்கு பிரியமானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ராஹிம், நீ ஒரு திருப்பி போடாத அப்பன் தான், குணப்படாதவன் தான். ஆனால் நீ ஆண்டவருக்கு ஒரு சிரேஷ்ட புத்திரன், சிரேஷ்ட புத்திரி. நீ ஒரு ஆண்டவருக்கு பிரியமானவன், பிரியமானவள். கர்த்தர் ஏற்பூட்டி உழும்படியாய் கிரியை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு அந்த கனமான ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உன்னிடத்திலே தன்னுடைய கலப்பையை தருகிறார். அந்த நுகத்தை கர்த்தர் உண்மையில வைக்கிறார். இப்பொழுது ஒரு அபிஷேகம் உனக்கு வரும். ஷபாக்கா துரானியா ரமாக்கா சங்கரா துரானியா ரமாக்கரா பத்துல சகத்துரானியா ரமாசனா கத்துரேனியா ரமாக்கரா இனி கத்துர சத்தியார வௌதனை கரத்துரானியா ஷபாக்கா துரங்க சக்கத்துரான் ஷகத்துரேனியா ரமாசனா கரானியா இனி கத்துர சரத்யா ரமலங்க 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 கத்துரியா ரமலா ஷுரபாக்கா துரபாக்கா துரபல கரபல கத்துரவானியா ஷபாக்கா துரபல கரபல 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 கத்துரானியா
சீயோன் உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடம். நீ எருசலேமுக்கு சொந்தம் அல்ல, நீ சீயோனுக்கு சொந்தம். இதோ இந்த ஜாமக்காரனுடைய சத்தம் உனக்காக துணித்துக் கொண்டிருக்கிறது. இதோ இந்த ஜாமக்காரனுடைய சத்தம் துணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காலமாயிராக இந்த சத்தம் உன்னோடு துணித்துக் கொண்டே இருக்கும். ஓ, நீ எங்கு போனாலும் இந்த சத்தம் உன்னோடு துணித்துக் கொண்டுதான் இருக்கும். ஓ, இந்த சத்தம் உன்னை உறங்க விடாது. இந்த சத்தம் உன்னை நிம்மதியா இருக்க விடாது. இது உன்னை இணைப்பவளா இருக்க விடாது. இந்த சத்தம் அந்த நுகத்தை நீ தோளிலே சுமக்கும் வரைக்கும், அந்த கலப்பை உன்னுடைய கையில பிடிக்கும் வரைக்கும் இந்த சத்தம் உனக்காக தொழுது கொண்டேதான் இருக்கும். ஓ ரபா சங்கர பத கதிரிபினே கரபா கசரா கதரானியா ரபா கரபா 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 துதபா கசரா கதரபா கரபா கரா கதரபா கசரா கதரானியா. ஆமென் ஆமென். போர் சுததனை நினைந்து சுனையன கரை நீடுவா Thank you.
கத்துதா. இரண்டு நிலைகளால் எந்த மட்டும் நீ குதி குதி நடப்பாய். ஷகத்துதா ஷகதா கத்துதா கத்துதா. உலகத்தை நேசிக்க வேண்டுமாவ முழுமனதாய் உலகத்தை நேசி. ஷமா கத்துதா மம கத்துதா. என்னை நேசிக்க வேண்டுமானால் முழுமனதாய் என்னை நேசி. ஷமா கத்துதா மம கத்துதா. ஷகதா மம துதிவி கர்ர கத்துதா. நீ வானத்தில் ஏறினாலும் அங்கே இருந்து நான் உன்னை விளக்குவேன். ஷமா கத்துதா மம கத்துதா. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என்னுடைய கரம் உன்னை பிடிக்கும். ஷமா கத்துதேவி கர்ர கத்துதா. என்னுடைய பார்வைக்கு மறையாக நீ எங்கே ஓடுவாய். ஷுடமா மம துதிவி கர்ர கத்துதேவி கர்ர கத்துதா கத்துதா. ஷமா மம துதிவி கர்ர கத்துதா கத்துதே. ஷமா மம துதிவி கத்துதா. இதோ என்னுடைய வார்த்தை உன்னுடைய கடின உள்ளத்தை உடைக்கும்படியாக நான் எழுந்து கிரியை செய்ய போறேன். ஷமா மம துதிவி கர்ர கத்துதா. ஷமா மம துதிவி கர்ர கத்துதா கத்துதா. ஷமா மம துதிவி கர்ர கத்துதா கத்துதா. என்னுடைய வார்த்தைக்கு உன்னுடைய செவியை சாய்க்காமல் உன்னுடைய இருதயத்தை தொடர்ந்து கடினப்படுத்துகிறார். என்னுடைய நியாய தீர்ப்புக்கு நீ உள்ளவா என்று கர்த்தர் சொல்கிறார். ஷமா கத்துதா மம துதா. ரகன மகத்துதா கத்துதா மம உதா கத்துதா மம ஷமா மம உதா கத்துதா மம எனக்கு மனநிலையை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உன்னை பலப்படுகிற கர்த்தர் நான் அல்லவோ. மோசத்தோட ரத்தத்தோட நீ ஆலோசனை பண்ண வேண்டாம். என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு. நான் உனக்கு கிருபை தந்தேன். உன்னை முடிவு வரையும் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்திரத்திலே கோபம் பண்ணது போல, வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்படுத்தது போல நம்மளை யாரும் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்த வேண்டாம். அருமையான தேவனிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே ஆண்டுடைய சத்தத்தை அலட்சியப்படுத்திவிட்டார்கள். வனாந்திரத்திலே சம்பவித்ததில்லை. கர்த்தர் நியாயத்தின்பே கட்டளையிட்டு விட்டார். தேவனுடைய கோபம் நம்ம மேல் வர வேண்டாம். தேவனுடைய அன்பின் வார்த்தைக்கு நாம் இடம் கொடுப்போமாக. அந்த அன்பின் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. அந்த போசனாய் கௌரவோடு பேசின அந்த வார்த்தை அந்த பரம தரிசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாதனாய் இருக்கவில்லை. ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமாக. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான வேலையை செய்து கொடுக்கிறார். அவனுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது காணக்கூடாததான ஒரு காரியம். எருசலேமுக்கு ஆக கிரியை செய்த காரியத்தை அவர்கள் காணவில்லை. ஆனால் எருசலேமுக்காக கர்த்தர் வைராக்கியமாய் கிரியை செய்து கொண்டிருந்தார். சியோனுக்காக கிரியை செய்த காரியத்தை அவர்கள் காணவில்லை. ஆனால் அந்த சியோனுக்காக ஆண்டவர் கடும் வைராக்கியத்தோடு கிரியை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய பிள்ளையை இன்றைக்கு உனக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதே உன்னுடைய எழுத்துக்குரிய மாம்ச கண்களுக்கு அது புலப்படாது. ஆனால் உன் ஆவியின் கண்களால் நீ அதை தரிசிப்பாயாக. கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார் என்பதை என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் அதை தரிசிக்கட்டும். இந்த ஆவிக்குரிய கண்களால் என்னை பார்ப்பாயாக. உன் இருதயம் அதை விசுவாசிக்கட்டும். நம்பட்டும். இது கர்த்தர் எனக்காக கிரியை செய்யக்கூடிய நேரம் என்று விசுவாசிப்பாயாக. கர்த்தருடைய கிரியைகளுக்கு நாம் யாரும் தடையா இருக்க வேண்டாம். அவர் கிரியை செய்வதற்கு நாம் தடையா இருக்க வேண்டாம். அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறது. வனாந்தரத்தில் வலிய வாந்தரங்களை ஆறுகளை உண்டாக்குற கர்த்தர். தேவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். தேவன் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானது. உன் வாழ்க்கையிலும் அதிசயங்களை கர்த்தரால் செய்ய முடியும். அவர் செய்வார். நீ சோர்ந்து போக வேண்டாம்.
நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவாயாக, வெறுமையாக்குவாயாக. ஆண்டவருடைய சகோதரனை தத்தம் செய்து விடுவாயாக. ஆண்டவரே, நான் ஒரு புழு என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வராக முடியும். யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுக்கூட்டமே, நீ பயப்படாதே. உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லினார். நீ உனக்கு பலன் இல்லை, உனக்கு நீ ஒரு பூச்சி தான், சிறு கூட்டம் தான், நீ உனக்கு எந்த சக்தியும் இல்லை. கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். நீ தைரியப்படி. கர்த்தர் நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தைரியமாய் போ. கர்த்தர் யுத்தங்களை அவர் உனக்காக நடப்பிப்பார். எல்லா காரியங்களும் உனக்காக கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு உன்னை ஒப்பு கொடுத்து விடுவாராக. நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யும் போது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கிரியைக்கு மாற்றம் இல்லை. அவர் ஒரு நாளும் அமைதியாக இருக்க மாட்டார். அவர் உனக்காக சாமக்காரனை வைத்து கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமையான சமூகத்திற்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆவியானவருடைய வார்த்தைகள், வசனங்கள், சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். சகல துதி கன மகிமையிலான நம்முடைய ஆண்டவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். காலவெளியில் அடியார்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து கர்த்தாவே, உடைய நிறைவான ஆசீர்வாதங்களால் எங்களை நிறைத்தபடி நானும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, நீர் தந்ததான எல்லா மேலான ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரமானதே. உடைய அடியாத அன்பாக, மாசற்ற அன்பால் கர்த்தாவே, உடைய மாறாத அன்பால் கர்த்தாவே, நீர் எங்களை நிறைத்தபடி நான் ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி அன்பினால எங்களை மண்ணிலே கர்த்தாவே திரும்பமாய் கிட்டி சேர்த்தபடி நானும் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில நீர் எங்களோடு இடைப்பட்டதான அருமையான வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எஸ்லேமையும் மதிப்பேன் காலம் காலம் மௌனமாயிராத சாமக்காரரை கட்டளிடுவேன் என்று சொன்னதான கர்த்தர் ஆண்டவே சுவாமி, சபையை நேசித்து ஆண்டவே சுவாசியில ஜனங்களை நேசித்து அழிவுக்கு தப்பிக்க முடியாத ஆண்டவே அமைதியா இல்லாத அமராமல் இருக்கிற சாமக்காரரை நியமித்திருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவே கர்த்தாவே, ஆண்டவே இந்த ஜனங்களுடைய நிலவரத்தை தேவன சமூகத்தில் சொல்லும்படியாக, நீ காண்கிறதை அறிவிக்க முடியாத ஜாமக்காரனை வை என்று சொல்லியே, அதுபோல கர்த்தாவே ஒருவருடைய நிலவரங்களையும் அவருடைய குடும்ப பிரச்சனை எல்லாவற்றையும் தேவன சமூகத்தில் சொல்லும்படியாக நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான சாமக்காரராய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவே கர்த்தாவே, ஆண்டவே விடிய காலம் வருகிறது, காலம் வருகிறது, திரும்பி வந்து கேட்க மனதானால் கேளுங்கள் என்று சொன்னதான கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, அந்த விடிய காலமாய் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆனபடினாலே வெளிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் ஒருவரும் காணப்பட உதவி செய்தவே கர்த்தாவே சுவாமி. ஆண்டவே கர்த்தருடைய வருகை நாளுக்கு ஒவ்வொரு நாளும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே ஒரு விழிப்பை நீர் கட்டளையிடும்படியாக இருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, யாரும் இந்த காலத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அந்த உபத்திரவ காலத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் காக்கும்படியாக கர்த்தாவே நமக்கு கெஞ்சிரோம் சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவே தன்னிடத்தில் தன்னுடைய பிள்ளையை பற்றி சொன்னதான கர்த்தாவே சாமக்காரனாக நியமித்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவே கர்த்தாவே, அந்த தாவீதின் இடத்தில் கர்த்தாவே அப்சலோமை பற்றி சொன்னதான அந்த சாமக்காரனை வார்த்தையை கேட்டபோது கர்த்தாவே, அப்சலோம் மரித்து போனான் என்று கேட்டபோது தாவீது கர்த்தாவே அதிகமாய் புலம்பி அழுது போல கர்த்தாவே, இன்னைக்கு ஜனங்கள் கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலவரத்தை கர்த்தாவே ஆண்டவரே சாமக்காரன் உணர்த்தும் போது கர்த்தாவே அதை உணர்ந்து கர்த்தாவே அழுகையோடு புலம்பலோடு கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக கர்த்தாவே உதவி செய்யும்படியாக கெஞ்சிரோம் சுவாமி. கர்த்தாவே, அழிந்து போற ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விடும்படியாக எங்களுக்கு கிருபை தரும்படியாக கெஞ்சிரோம் சுவாமி. கர்த்தாவே, உண்மையாகவே உத்தரவாதம் பண்ணுகிறதான ஜாமக்காரரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான நன்றியுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக கெஞ்சிரோம் சுவாமி. கர்த்தாவே, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தாவே கேட்க கர்த்தர் உதவி செய்யுமே, அதன்படி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக கெஞ்சிரோம். அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ அறிவிக்க வேண்டியது அறிவித்து கர்த்தாவே சொல்லுது போல கர்த்தாவே தைரியமாய் உடைய வார்த்தையில கர்த்தாவே சொல்லும்படியாகும் கர்த்தாவே நீ கிருபை தரும்படியாக கெஞ்சிரோம் சுவாமி. எழுந்து சியோனுக்கு போகும் வாருங்கள் என்று சொன்னதான கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தாவே ஆண்டவே சியோனுக்காக நியமிக்கப்பட்டதான சியோனுக்காக கர்த்தாவே நீ முன்குறித்ததான கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சுவாமி நீ வேறு வைக்கும்படியாக கெஞ்சிரோம் சுவாமி. கர்த்தாவே அவரை சியோனுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தாவே இந்த நாட்களை நீ
கிரியை செய்யும்படியாய் இருக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே தூசையை உதறி விட்டு எழுந்திரு என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே தூசை போனதான அந்த சிற்றின்பங்களை தாவே, மனுஷ அன்புகளை கர்த்தாவே, உலக ஆசைகளை, உலக மேன்மைகளை எல்லாவற்றையும் விட்டு குப்பையாக எண்ணி கர்த்தாவே புறப்படும்படியாக கர்த்தாவே ஒரு கிருபை தரும்படியாய் இருக்கிறோம். நீர் ஆண்டவரே முன்குறித்தவர்களே கர்த்தாவே சுவாமி, நீர் அழைக்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கர்த்தாவே இருதயங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் இருக்கிறோம். ஆண்டவரே சபையை கர்த்தாவே தூசை உதறி விட்டு எழுந்திருக்க கிருபை தாரும். ஆண்டவரே தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து நீ பிரகாசிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே எல்லா தூக்கத்தை விட்டு தாவே ஒவ்வொருவரும் எழுப்பத்தக்கதாக, ஒவ்வொருவரும் பிரகாசிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இருக்கிறோம் சுவாமி. தாவே நீர் தந்த நல்ல ஜாமக்காரக்காய் ஸ்தோத்திரம். அடியாரை ஜாமக்காரா வைத்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாவே இந்த மாநில துராத்தோடு ஜீவிக்க ஒருவர் கிருபை தரும்படியாய் இருக்கிறோம். கேட்டதான சத்தியத்தின்படி ஜீவிக்க ஒருவர் கிருபை தரும்படியாய் இருக்கிறோம். ஆண்டவரே வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்தபடி நான் ஸ்தோத்திரம். அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நடந்திருக்கிற தேவன் அவற்றிலிருந்து விடுதலையாக்கினபடி நான் ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய நல்ல கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். வரை நாளுக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் யாவரோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.